இன்னைக்கு விஜய் கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய பல பேர் என்ன நோக்கத்துக்காக அதுக்கு போயிருக்காங்க? நான் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தேன், 18 வயசுல சேர்ந்தேன். தமிழ்நாட்டில் எல்லா சிறைச்சாலைகளிலும் நான் இருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய எல்லா போராட்டங்களிலும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். எனக்கு 73 வயசாகுது. இன்று வரை ஒரு சமத்துவ அரசியலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும், இந்தியாவில் உருவாக்க வேண்டும், மானுடத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு முதலமைச்சர் வேண்டியதில்லை, எம்எல்ஏ வேண்டியதில்லை, எம்பி வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. ஆனால் ஐ ஹேவ் எ ஸ்பேஸ் டு ஒர்க் த பீப்புள். மக்களிடம் வேலை செய்வதற்கான இடம் பரவலாக எனக்கு இருக்கிறது. ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா விஜய் அது மாதிரி செய்யலாமே, மக்களுக்காக செய்யலாமே. மக்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு? அதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை தயார் பண்ணி ஒரு காந்தியடிகள், அங்கே இருந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு வர்ற போது காலடி எடுத்து வைப்பதற்கு கொஞ்சம் நிலமும் வெளிச்சமும் போதும் என்று சொன்னார். அப்படி வந்து செய்யலாமே. வந்தா டைரக்டா நான் வந்தா அந்த முதலமைச்சர் நாற்காலியில தான் உட்காருவேன். அதுக்கு எல்லாரும் என் பின்னாடி வாங்க, உட்காரத்துக்கு இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க. அதுக்கு அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான். நீ தப்பு பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? உன்னுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையில நீ சாதிச்சிருக்கியா? ஒரு 15 வருடம் 20 வருடம் அவருக்கு கிரெடிபிலிட்டி உள்ள ஆளுங்கிற அனுபவம் எங்கேயாவது கிடைச்சிருக்கா? இல்ல. அதனால அரசியல்ங்கிறது விளையாட்டு கிடையாது. அரசியல் என்பது வானம் கிடையாது, வான வேடிக்கை கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளிலும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போடு அதை மாற்றி அமைப்பதுதான் அரசியல். அந்த அரசியலில் உள்ள நான் விஜய் அரசியலை ஏத்துக்க முடியாது. ஒரு சலசலப்பு அதுக்குள்ள இருக்கலாம்.